ஹலோ ஆல், வெல்கம் டு கேஎம் வாட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரைட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிற அயன் நீடில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நீடில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 சென்டிமீட்டரில் நீங்கள் உங்களோட எம்போஸ்டு ரோப்பை ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். சென்டர்லேருந்து அந்த ரோப்பை கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரேன். இந்த ஸ்டிச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக போட்டுடலாம். நான் எப்படி போடுறேங்கிறத மட்டும் கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அந்த சைடில் போடுற ஸ்டிச்சு வந்து இந்த சைடில், அதாவது அந்த ஸ்டிச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரோப்பை டச்சே ஆகக்கூடாது. அந்த மாதிரி கிராஸ்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஒரே கவுண்டிங்கில் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த தடவை வந்து ஒரு த்ரெட்டை ஒரு 7 தடவை ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த தடவையும் ஒரு 7 தடவை ஸ்டிச் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அந்த 1/2 சென்டிமீட்டருக்கு சென்டரில் ஒரு பிளேஸ் எடுத்து கிராஸாக ஸ்டிச் பண்ணி கவர் பண்ணிட்டு வரணும். இது உங்களுக்கு போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். மல்டி கலர் சாரீஸு, நிறைய பட்டு சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெயின்போ கான்செப்ட்லலாம் வரும். அதுக்கெல்லாம் இது வந்து சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்கள், நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த ரோப்பை தாண்டி போகக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், போன தடவை டபுள் கலர் ஸ்டிச்சில் பண்ண மாதிரி இந்த த்ரெட்டை வந்து தள்ளி வைக்கணும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து நாட் போட்டு போட்டால் அது சிரமமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தள்ளி த்ரெட்டை கொண்டு போயிட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி டபுள் கலரில் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ட்ரை பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த கலர் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு பக்கத்தில் அடுத்த கலர் எடுக்கணும். எடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த க்ரீன் ரோப் இருக்கு இல்லையா, க்ரீன் கலர் த்ரெட்டு, அது மேலே இதுண்டா ஸ்டிச் போட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வர ஸ்டிச்செல்லாம் அந்த க்ரீனுக்கு கீழே நீங்கள் தாராளமாக கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் மட்டும் க்ரீன் கலரோட ஸ்டிச்சஸ் வந்துச்சுல்ல, அதில் மிடில் ஸ்டிச் பண்ணணும். கவனமாக பார்த்துக்கோங்க, ரோப்பு வந்து வெளியே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு வந்து நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக வரணும். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டில் என்ன பண்ணோம், அந்த சைட்லேருந்து இந்த சைடு அந்த ரோப்பை தாண்டாமல் அதுக்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா? இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் த்ரெட்டு கவர் ஆகுதுல்ல, அப்படி கவர் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரோப்புக்கு ஒட்டி வெளியவே இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு 7 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோப்பை அந்த சைடு கொண்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா 2 நீடில் எடுக்க சொன்னோம் இல்லையா, ஒரு நீடில் எங்கிட்ட குத்திட்டோம், இன்னொரு நீடில் அந்த சைடு கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதை நான் எப்படி பண்ணணுங்கிறத போன தடவை நல்லா தெளிவாகவே சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ 3ஆவதாக ஒரு ரோப் எடுக்க போகிறோம்ல, அதை எங்கே எடுக்க போகிறோன்னா 2 ஸ்டிச்சுக்கும் இடையில ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அந்த சைடு ஸ்டிச் போட போயிடணும், அந்த சைடு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இந்த சைடு அடுத்த த்ரெட்டை எடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற பாருங்கள், ரோப்புக்கு வெளியே ஒரு தடவை ஸ்டிச் போட்டுட்டு கீழே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ நீங்கள் கொண்டு வரும்போது அப்போவும் நீங்கள் வந்து அந்த ரோப்பை தாண்டி போகக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரைட் சைடு ரோப்பை கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ரோப்பை வந்து நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது. அதை ஒட்டி நீங்கள் முடிச்சிடணும் ஸ்டிச்சை. அதே மாதிரி தான் போட்டு வரணும். இந்த ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா போடுறதுக்கு ஒரு பின்னல் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம பிரைட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா
பீட்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜர்தோசி எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டிச் போடுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு தான். இது ஒரு ப்ரைடல் லுக் கொடுக்குற ஒரு ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம். போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் ஒரு ப்ளவுஸ்லேயே இதுலேயே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அதில் அந்தளவுக்கு ஒரு லுக் இருக்கும். இருங்க, இன்னும் ஒரு 2-3 தடவை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் நம்ம ப்ளூவை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ப்ளூவை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன த்ரெட் எடுக்கணும், அடுத்த சைட்லேருந்து த்ரெட் எடுக்கணும். நீங்கள் லாக் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலேருந்து லாக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ப்ளூக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற த்ரெட்டு என்ன, நம்ம இந்த சைடு ஒரு தடவை அந்த சைடு ஒரு தடவை தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ளூக்கு மேலே இருந்தது பார்த்திங்கன்னா க்ரீனை வச்சு நம்ம ஸ்டிச் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீனை லாக் பண்ணிட்டோம். க்ரீனுக்கு மேலே இருந்தது ரெட்டு, அப்படியே ரெட்டை ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட்டில் ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ரைட்டில் ஒரு த்ரெட்டை வந்து லாக் பண்ணுவீங்க. அதாவது ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்த த்ரெட்டை தான் லாக் பண்ணுவீங்க. அந்த த்ரெட்டுக்கு மேலே என்ன கலர் இருக்குதோ அதை நீங்கள் போடுங்க. நீங்கள் வந்து 1 2 3 அந்த மாதிரியெல்லாம் கவுண்டிங் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க. முடித்து அதே த்ரெட்டை கொண்டு வந்து லாக் பண்ணுறீங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் இருக்கும், ஒரு க்ரீனோ எல்லோவோ நம்ம யூஸ் பண்ண த்ரெட் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது. இனிமேல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ராசஸே தான். நம்ம எடுக்கிற த்ரெட்டு மட்டும் கரெக்டாக இருக்கணும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அந்த சைடு ஒரு 7 டைம் ஸ்டிச் பண்ணால் இந்த சைடு ஒரு 7 டைம் லோட் பண்ண போகிறோம். நம்ம த்ரெட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் என்ன கலர் யூஸ் பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை. அதுக்கு மேலே கரெக்டாக இருக்க போது அந்த த்ரெட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ரெட்டை கவர் பண்ணியாச்சு. ரெட்டுக்கு மேலே என்ன இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. ஸோ நம்ம ப்ளூவை வச்சு அடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். நூல் சிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே சிக்காமல் இருக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் 3 குட்டி டப்பாவோ இல்லைனா வீட்டில் டப்பா இல்லைனா கிண்ணம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி எடுத்து அதுக்குள்ளே 3 த்ரெட்டையும் போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் லாக் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகும்போது அந்த டப்பா மட்டும் நகர்த்தி கொண்டு போய் வச்சுருங்க. நீங்கள் வைக்கிற டப்பா கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நூல் வந்து சுற்றுறதுக்கும் அதாவது உருண்டு வர்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது அடுத்த த்ரெட்டை எடுத்தாச்சு. நமக்கு வந்து அந்த எம்போஸ்டு ரோப்பு வந்து தெரியக்கூடாது. அதை வந்து நல்லா கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள், எல்லாமே ஈவனான ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. த்ரெட்டு கரெக்டாக வந்திருக்கும், நீங்களே பாருங்கள். அந்த சைடு பாருங்கள், க்ரீனு, ப்ளூவு, ரெட்டு, க்ரீனு. இந்த சைடு பாருங்கள், ரெட்டு, க்ரீனு, ப்ளூவு, திரும்பவும் ரெட்டு. இதே ஆர்டர்ஸில் தான் வரணும். எங்கேயும் ஒரே கலர் த்ரெட்டு வந்து இதாகக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போட்டிங்க அப்படின்னா போட்டுடலாம். நிறையா ஸ்டிச்சஸ் போட்டிருக்கீங்க, நிறையா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த ஸ்டிச்சு வந்து அந்தளவுக்கு கஷ்டம் இருக்காது. இருந்தாலும் வந்து அட்வான்ஸ் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. நம்ம பேசிக்கில் பார்த்திங்க அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டால் அதை வச்சு ஃபில்லிங் பண்ணுவோம், ஃப்ளே ஸ்டிச் போட்டால் அதை வச்சு ஃபில்லிங் பண்ணுவோம். பட்டன் ஹோலுக்கும் ஃப்ளேக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வரும்னு பார்த்திங்கன்னா அதை ஸ்ட்ரைட்டாக போடுவோம், இதை கிராஸாக போடுவோம், அதில் டபுள் பட்டன் ஹோல் வருது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சையும் ரிலேட்டாகவே நம்ம போட்டுட்ருப்போம். எதுக்குமே வந்து அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது.
அது ஆனால் இப்படி அட்வான்ஸ் லெவலில் அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் போன தடவை டபுள் செயின் ஸ்டிச் போட்டிங்க, டபுள் கலரில் ஒரு ஸ்டிச் போட்டிங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ட்ரை கலரில் போடுறீங்க. ரெண்டுக்கும் ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பேசிக்கில் நம்ம போட்ட எஃபோர்ட்டை விட இன்ட்ரெஸ்ட்டை விட இதில் நீங்கள் அதிகமாகவே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். கரெக்டாக பண்ணுங்க. ஓகேவா? இப்போது ப்ளூவை லாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் க்ரீன். இனிமே இதே ப்ராசஸை தான் நம்ம அப்படியே பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு அதை அப்படியே பண்ணி காமிச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக போர் அடிக்கும். ஸோ நான் இந்த ஒரு இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கடைசியில் போய் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கரெக்டாக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எண்டிங்கில் வந்து கரெக்டாக போட்டுடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பர்ஃபெக்டாக பண்ணுறது தான் இந்த இடத்துல வந்து முக்கியம். ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையாகவே இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஒரு த்ரெட்டை வந்து எடுத்து கவர் பண்ணிவிட்டு அடுத்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க என்ன பிரச்சனைனா இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு தெரியும், நூல் அந்து போகும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக போடணும் அப்படின்னா ஒரு தடவை வீடியோவை சைலண்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு பென்னோ ஒரு பேப்பரோ எடுத்து எங்கேருந்து எதை போட்டாங்க அப்படின்னு ஒரு 3 கலர், அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை சொல்கிறேன். சில பேர் பார்த்தாலே போட்டுருவீங்க. எப்படி போட்டிருக்கோம், எங்கேருந்து எந்த த்ரெட் எடுக்கணுங்கிறது ஒரு ரஃபாக ஒரு ட்ரா மாதிரி கூட பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா அப்படி ஈஸியாக இருக்கும். நான் இது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் இந்த ஸ்டிச்செல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அழகாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபைனலாக முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. மேலேருந்து த்ரெட்டு எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் கரெக்டாக 1/2 சென்டிமீட்டருக்கு ஃபிட் பண்ணுங்கள் ரோப்பை. இல்லை 1/2 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் போடுறது வந்து அந்தளவுக்கு த்ரெட்டு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். குட்டியாக ஒரு இடத்துல வந்து ஃபில்லிங் கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நீங்கள் தூரமாக கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நம்ம முடிக்கும்போது முடிச்சுட்டு கரெக்டாக நாட் போட்டு அந்த ரோப்பை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைடில் அவுட்லைன் கொடுக்கறது வந்து ஜரி த்ரெட்டில் கொடுங்க. ஏன்னா நம்ம 3 கலர் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம இதை ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்லைன் பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு கலரையும் யூஸ் பண்ணாத அந்தளவுக்கு ஹைலைட்டாக இருக்காது. ஒன்று நம்ம பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்து முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா ஜரியில் கொடுத்துடணும். ஒரு ஸ்டிச்சை போடுறோம் அப்படின்னா அதுக்கு அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் நம்ம போடுற ஸ்டிச்சு வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை நாட் போட்டு முடிச்சுட்டு ரெட் கலர் யூஸ் பண்ணிடுங்க. நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரியும்னு நினைக்கிறேன். பிரைட் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். நம்ம பீட்ஸு ஜர்தோசி எல்லாத்துலேயுமே இந்த பிரைட் ஸ்டிச்சை போட போகிறோம். ஸோ த்ரெட்டில் பழகிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது நமக்கு சிரமம் இருக்காது. ரெட் கலரோட பார்ட் வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த ரோப்பை மறைச்சி தெளிவாக ஃபிட் பண்ணிடுங்க. ஓகேவா? அழகாக ஃபிட் பண்ணுங்கள்.
கரெக்டாக ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா அடியில் கொஞ்சம் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த த்ரெட்டை கொஞ்சம் தைக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது கார்னரில் தானே நம்ம கொண்டு வந்து முடிக்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கரெக்டாக இது பண்ணிடுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து அடியில் போட்ட கலர் தெரிகிற மாதிரி இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்போசிட் கலரை வந்து அதை கிராஸ் பண்ணி மறைச்சி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி மறைச்சி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பிரைட் ஸ்டிச்சோட கிளாஸ் முடிஞ்சிச்சு. நான் எப்படி ஸ்டிச் பண்ணேங்கிறத தெளிவாகவே சொல்லி கொடுத்துட்டேன். ஃபுல்லாகவும் ஒர்க் பண்ணியும் காமிச்சிட்டேன். இது நெக்லைன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதை முடிச்சுட்டு டிசைன்ஸில் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ பிரைட் ஸ்டிச் போட்டாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம அந்த ரோப்பை வந்து கரெக்டாக மறைச்சி ஃபிட் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். இது ஒரு பின்னல் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.